நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் சாதாரண ஆள் இல்லை என்று சீமானை பற்றி நிகழ்ச்சியாக பேசிய பெரியவர். இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால எனது இன்றைய விவசாய பணி என்ன அப்படிங்கிறதையும் ஒரு நிமிடம் பார்த்துருவோம். இப்ப நீங்க பின்னால பார்க்கிறது அப்படிங்கிறது முத்துசோளம். அது நம்மளுக்கு கிடையாது, பக்கத்து கட்டுக்காரங்களது. அடுத்து இந்த பக்கம் பார்க்கிறது இது கடலை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 44 பயிர், கடலை பயிர். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வய தக்கப்பூண்டு விதைச்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 24 பயிர் ஆகுது. இப்போ இதுக்கு நேற்று தண்ணி பாய்ஞ்சது. அதுக்கப்புறம் மேல் உள்ள வயல இன்னைக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. 3 வய, ஒரு நாளைக்கு ஒரு வய பாயும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காயில நம்ம அந்த குத்தகை காட்டு வெங்காயம் கொண்டாந்து அள்ளி போட்டு பார்த்தீங்களா, அதை இன்னைக்கு தான் தலையை கூட்டினேன். 4 நாளாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வச்சு அதை இன்னைக்கு தான் தலையை கூட்டி முடிச்சோம். ஏன்னா ஒரே நாள் அள்ளி வைக்கூடாது, என்ன ஈரமாக இருந்தது. ஒரே நாள் அள்ளி வச்சுட்டு அதை கப்பு அடிச்சிடும். அதாவது ஈரம் இருந்ததுன்னா அது வெங்காயம் வீணா போயிடும். அதில் சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக 4 நாள் அள்ளி வச்சு இன்னைக்கு தலையை கூட்டும், நாளைக்கு கீத்து கட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா குத்தகை காட்டில் கடைசியாக ஒரு வெங்காயம் வச்சோம். அதை இன்னைக்கு தான் போயிட்டு நான், அப்பா, அம்மா, மனைவி 4 பேரும் போயிட்டு இன்னைக்கு வந்துட்டோம். ஒரு 3:30 மணி போல அதை இப்படிங்கிட்டு வந்துட்டோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் சிறு சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு மாலை பொழுது இறங்கிடுச்சு. அந்த ஒரு மாலை பொழுதுல இப்போ 2 நாள் இடைவெளிக்கு பிறகு இந்த ஒரு சிறிய தகவல் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த ஒரு காணொலி பதிவு. சரி, வாங்க நேராக காணொலியில் போயிடலாமா? அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்னைக்கு சீமானை பற்றி கிராம பகுதியில் இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் இன்னைக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதுல ஒரு பெரியவரிடம் சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கேட்கறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது என்னையே ரொம்ப வியக்க வைத்தது. ஏன்னா அவ்வளவு புரிதலா சீமானை பற்றி ஒவ்வொரு அவருடைய அரசியலை பற்றி அவ்வளவு தெளிவா ஒரு அருமையா அதில் பதிவு பண்ணியிருக்காரு. நேரம் அந்த காணொலியை பார்த்துருங்க, பிறகு பேசுவோம். சீமானை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க, தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரே ஒரு நியாயமான கட்சின்னு பார்த்தா அந்த சீமான் கட்சி தாங்க. ஏன்னு கேளுங்க, அவர் எந்த இதையும் அவர் பார்க்குறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒருத்தங்கிட்ட போய் ஜாலரா போடுறதும் கிடையாது, எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. ஓட்டு போட்டாலும் சரி, போடலனாலும் சரி. ஆனால் நல்லது நடக்கணும்னு நான் பார்க்குறேன். ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் மக்கள் படிக்கணும்னு இந்த புக்குக்கெல்லாம் வைக்கிறாங்க. எவனுமே இவனுங்கெல்லாம் இந்த வேலையை செய்யவே இல்லை. இத்தனை பேர் இவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க, பிடிக்கிறானுங்க. அவனுக்கு 10 பிராந்தி கடை இருக்குது, இவருக்கு எந்த பிராந்தி கடை இருக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேங்க. ஆனால் ஒன்று, சீமானெல்லாம் இந்த நாட்டுக்கு சாதாரண ஆள் கிடையாது. இப்போ இருக்கிற ஆளுங்களா அந்த சீமானு ஒருத்தன் இல்லைன்னா இவனுங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆளே கிடையாது. இப்போ ஏடிஎம் கேட்கறலாம் இவனுங்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்தானுங்கன்னா இவன் அவனை சொல்லுவான், அவன் இவனை சொல்லுவான், இதோட முடிஞ்சு போச்சுங்க. இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆள் என்ன நண்பர்களே, அந்த கருவியை பார்த்தீங்களா? அந்த பெரியவர் எவ்வளவு தெளிவா, எவ்வளவு புரிதலோட, எவ்வளவு மிக சிறப்பான அந்த கருத்துல பதிவு பண்ணிக்கிறது பார்த்தீங்களா? இப்ப இதை பார்த்து நாம என்ன செய்ய போறோம், நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட எனது விவசாய பணிகள் முடியும் தெருவால வந்துருச்சுங்க. இன்னையோட முடிஞ்சது. தீவிரமான பணி அப்படிங்கிறது இன்னையோட முடிஞ்சது. இனிமே அடுத்து எனது கிராமத்துல இன்னும் நிறைய பேர் பெரியவர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. இவங்களுக்குலாம் நாம் தமிழ் கட்சியும் சீமானையும், சீமானுடைய கொள்கைகளையும், நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைகளையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், இந்த பெரியவருக்கு இருக்கக்கூடிய புரிதல் அளவுக்கு அதே மாதிரி புரிதலை மற்ற மக்களுக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான கலப்பணியில் தான் நான் ஈடுபட போறேன். ஏற்கனவே நான் கொடியை ஏத்திட்டேன். எனது கிராமத்துல கொடியை ஏத்திட்டேன். அடுத்து இனிமே இந்த கிராமப்புற கிளை கட்டமைப்பு பொறுப்பாளர்களை நியமனம் பண்றது, அதை மேற்கொள்ள போறேன். அடுத்து கிராமப்புற கருத்தரங்கு, திண்ணை பரப்புரை, இதன் மூலமா நமது கட்சியினுடைய கொள்கைகளை ஒவ்வொரு மக்களும் கொண்டு போய் சேர்க்க போறேன். திண்ணை பரப்புரை மூலமா கொண்டு போய் சேர்க்க போறேன். இதையெல்லாம் ஒரு நாட்களாக அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஆவணமாகவே நான் உங்ககிட்ட பகிர்வேன். இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம முன்னெடுத்தால் தான் 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த, ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை நம்ம கட்சியினுடைய ஒவ்வொரு நபர்களும், ஒவ்வொரு உறவுகளும் அவர்கள் சார்ந்த பகுதியில் இது முன்னெடுக்கும் போது நிச்சயம் 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்லலாம். அதனாலதான் இந்த காணொலி பெறக்கூடிய உறவுகள் நிச்சயம் இதை முன்னெடுங்க. நான் எப்படி ஒரு முன்மாதிரியா, அதாவது எப்படியுமே ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் எப்படி இது முன்னெடுக்க போறேன், எப்படி மக்கள்கிட்ட பேச போறேன் அப்படிங்கிறத பற்றி நான் நிச்சயம் உங்கள்கிட்ட நான் பதிவிடுவேன். ஏன்னா இன்னைக்கு இப்ப சமீபத்தில் பல சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது அண்ணன் சீமான் அவர்களை பற்றின அவதூறுகள் மிகப்பெரிய அளவில் இப்ப போயிட்டு இருக்கு. குறிப்பா இந்த விஜயலட்சுமியை வைத்து இந்த திமுக எப்படியாவது சீமானுடைய பெயரை கெடுத்துடணும், அவதூறு பரப்பணும், அவர் மக்கள் மத்தியில அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நற்பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல முனையில இருந்து அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதற்கு அவர்களுக்கு கிரயமாக பயன்படுத்தக்கூடிய அந்த நபர் தான் அந்த விஜயலட்சுமி. அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நம்ம எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட பேசும்போது நிச்சயம் இந்த கேள்வி கேட்பாங்க, என்னப்பா உங்க சீமான் இந்த மாதிரி இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, ஒரு பெண் விஷயத்துல இந்த மாதிரி இருந்திருக்காராமே அப்படிங்கிற மாதிரி கேள்வியே நிச்சயம் கேட்பாங்க. இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, எனது சின்ன பையன் 5வது படிக்கிறாப்புல, அவங்க பள்ளிக்கூடத்துல அவங்க மிஸ் சீமானை பற்றி பேசும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க,
இவர் வந்து பெரியாரை வந்து இழிவா பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பேசுறதா சொல்லி ஏற்கனவே என்கிட்ட பையன் வந்து சொல்லியிருக்காப்ல. அப்புறம் அந்த சீமான் இப்ப இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற நடிகை வந்து இந்த மாதிரி பெண்கள் சேர்த்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த மிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாம சீமானை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவம் மூலமா, என் பையன் சொன்ன இந்த சம்பவம் மூலமா நான் பாக்குறேன். அதாவது ஆசிரியை மிஸ்னாவே அவங்க தமிழ்ல ஆசிரியை, அவங்களே வந்து இந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருக்கும்போது அப்ப சாதாரண கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து எந்த அளவுக்கு புரிதலோட எத்தனை மக்கள் வந்து புரிதலோட இருப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒரு சில பேர் புரிதலோட இருக்கலாம், ஆனா பெரும்பான்மையான மக்கள் வந்து புரிதல் இல்லாம இருப்பாங்க. குறிப்பா இந்த சன் டிவி அப்படிங்கிறது நிறைய பேர் சன் நியூஸ் தான் பாக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த சன் டிவி அப்படிங்கிறது இந்த சீமானுடைய நட்பெரு கெடுக்கும் விதத்துல பல செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அப்ப அதை வந்து முறிக்கக்கூடிய வேலையும் பொறுப்பும் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் இருக்கு. நிச்சயம் அதை வந்து இந்த திண்ணை பரப்புற மூலமா, இந்த கிராமப்புற கருத்தரங்கு மூலமா நிச்சயம் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவையும் ஒரு அரசியல் புரிதல் நம்ம ஏற்படுத்தணும். இது திட்டமிட்ட சதி. சீமான் வளர்ந்து வருகின்ற சீமானை வந்து எப்படியாவது முடக்க வேண்டும், விஜயாந்தை போல முடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லி நாம் தமிழகத்தினுடைய எதிர்கால சிறப்பான கொள்கைகளை வந்து எடுத்து சொல்லி நமது கட்சி ஆதரவு மாத்திரம் நிச்சயம் இதை நான் முன்னெடுப்பேன், நிச்சயம் பதிவிடுவேன். இதை பார்த்து நீங்கள் சார்ந்த பகுதியில் இருந்து முன்னெடுங்க. நிச்சயம் இது வந்து நம்ம சிறப்பாக களமாடி நாம் தமிழ் கட்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி கொண்டு செல்வோம். சரி நண்பர்களே, இப்படி இந்த ஒரு மாலை பொழுதுல இப்ப நேரம் ஈட்டிட்டு இருக்கு. இனிமே போக போக முகம் வந்து சரியா தெரியாது. ஒரு அவசர கதியில தான் இப்ப இந்த காணொலியை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நிச்சயம் இனி நாளையிலிருந்து காணொலிகள் வந்து தொடர்ந்து வரும். சிறப்பான முன்னெடுப்புகள், சிறப்பான திட்டங்கள், சிறப்பான வியூகங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவேன். நிச்சயம் நான் வந்து களத்தில் செயல்படுத்துவேன். இது உங்ககிட்ட பகிர்ந்து உங்களையும் செயல்பட வைப்பேன் அப்படிங்கிறதா என்னது உறுதியாக சொல்லிக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.